ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எவிக்ஷன் அப்டேட்டு உங்களுக்கு ஒரு லுக் தெரிஞ்சிருக்கேன். மோஸ்ட்லி எல்லா யூடியூபர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது, கனியா எஃப்ஜேவா அப்படிங்கிறதுல. இப்போ ஆல்மோஸ்ட் எஃப்ஜே தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சொல்ல முடியாது, லாஸ்ட் மினிட்ல திருப்பி உங்கள் அந்த எதிர்பாராதது எதிர்பாருங்கள்ன்ற கான்செப்டை இந்த எவிக்ஷனில் எப்போ வேணால் எப்படி வேணால் மாற்றுவாங்கன்னும் போது அந்த 1% இருக்க தான் செய்யும். ஆனால் 99% எஃப்ஜேவும் ஆதிரியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ எஃப்ஜே ஆதிரியும் போது கனி தான் அந்த கார்டில் இருந்தாங்க. ஆக்சுவலி நமக்கு தான் தெரியுமே, சேதுபதி சார் வந்தோடனே கனியை பொத்தி 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 வைப்பார். பொத்தி பொத்தி வச்சு வளர்க்குற மேகலை அப்படின்னு சொல்ல ஒரு காமெடி வருமே, வடிவேல் காமெடி. அந்த மாதிரி கதையாக கனியை வந்துட்டு பொத்தி 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 தான் வைக்கிறாங்க. 3 4 5 வாரம் நாமினேஷன் பாஸ் கொடுத்து காப்பாற்றினாங்க. 3 வாரம் ஓட்டில் வந்துமே எடுக்கவே இல்லை. அப்படின்னும் போது வெளிலலாம் வந்து விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் கூட எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அது ரூமர்ஸுன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலி அந்த வாரம் இல்லாமல் ஃபுல்லாக கனிக்கு ஓட்டே இல்லை. எப்பயுமே டாப் 5க்குள்ளே கனி வர்றதே கிடையாது ஓட்டிங்கில். லீஸ்ட்டில் தான் இருப்பாங்க, டேஞ்சர் ஜோனில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த சேனல் காப்பாற்றி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வாட்டியும் அந்த வேலையை தான் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன், விக்ரமை வந்து இவங்க வின்னர் ஆக்கணும், இல்லை டாப் 2ல் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது அதுக்கு ஒரு பிடிமானமாக அங்கே ஜால்ரா போடுறதுக்கு கனி வேணும். ஜால்ரா இல்லைன்னா விக்ரமோட வண்டி ஓடாது. ஒன்று சுபிக்ஷாவோட ஜால்ரா இருக்கணும், இல்லை கனியோட ஜால்ரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் மாதிரி சபரியும் எஃப்ஜேவும் பெருசாக ஜால்ரா போடுறதில்ல. விக்ரமுக்கு டேரெக்டாக சபரி ஜால்ரா போடுறதில்ல. அதே சமயத்தில் விக்ரமை எதிர்க்கிறதோ இல்லை. இது புரிஞ்சவங்களுக்கு புரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த விக்ரம் வண்டியை தள்ளணும்னா அந்த ஒரு சேருக்கு 4 கால் இருக்கிற மாதிரி ஒரு 2 காலை வந்து முட்டு கொடுத்து தான் இவங்க தள்ளணும். ஒரு காலை சேனலே வந்து இருந்துருவாங்க. ஒன்று அவன் ஆடுவான், இன்னொன்று சேனல் முட்டு கொடுக்கும். மிச்ச 2 ஜால்ராவை அங்கே யாரையாச்சும் உள்ளே இருக்கணும்னா அது சுபிக்ஷாவை இப்போ ஆல்ரெடி அப்படி தான் கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பாசமலர்கள்னு அவரை ஹிண்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் கனி விக்ரம் விஷயங்கள் எதுவுமே வெளில வர்றதில்ல, கனியை எவிக்ஷனும் பண்ணுறதில்ல. அப்படின்னும் போது இப்பயுமே கனியை காப்பாற்றிட்டு எஃப்ஜேவை தான் வெளில அமைச்சிருக்காங்க. ஏன்னா எஃப்ஜே வந்து போன வாரம் விக்ரமை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வியானாக்கும் இதுதான் நடந்தது, தெரியுதுங்களா? ஸோ வியானாலாம் எப்பயோ வெளில போயிருக்கலாம். எஃப்ஜே கூட சேர்ந்து அந்த விஷயங்கள் வரும்போது ஆதிரை உள்ள அமைச்சு வியானா உள்ள வச்சு ஒன்று பண்ணாங்க. எப்போ விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ணவேன்னு ஆரம்பித்தாங்களோ அப்போ வெளில போயிட்டாங்க. அதே மாதிரி சுபிக்ஷாவும் ஒரு வேளை இந்த வாரம் வந்து நான் சொன்ன மாதிரி சுபிக்ஷா விக்ரமை நாமினேட் பண்ணி விக்ரம் மேனிப்புலேட் பண்ண சுபிக்ஷா பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க அது போய் பாருங்கள். ஸோ அவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் அப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த பேனிக் அட்டாக் எல்லாத்துக்குமே வர்றதுக்கு காரணம் விக்ரம் தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து தன்னை வச்சு விக்ரம் ஏதோ ஒரு கேம் ஆடுறாருன்னு உஷாராகி விக்ரமை எக்ஸ்போஸ் பண்ணவோ இல்லை விக்ரம்க்கு எதிராக செயல்படுவ ஆரம்பிச்சிருந்தா இந்த இடத்துல எஃப்ஜேவை தப்பிச்சுட்டு சுபிக்ஷா அமைச்சிருப்பாங்க. ஆனால் சுபிக்ஷா திருப்பி வந்துட்டு விக்ரம் கூட சேர்ந்துட்டதுனால எஃப்ஜே தான் அதுக்குள்ள விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ணதுனால இவ்வளோ நாளாக பொத்தி வச்சு இந்த ரவுடியை இந்த வாரம் சொல்லுன்னு வெளில விட்டதுக்கான காரணம் வந்து விக்ரம்க்கு எதிராக நின்னது தான் ஒன்று. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம்லாம் அவன் கொஞ்சம் கேள்வியே கேட்டான். விக்ரம் வினோத் கூட ஒரு சண்டை, அதாவது ஆம்பளைங்க கூட சண்டை போட்டான். ஓகேவா? எப்பயுமே பாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்கவன் இந்த வாரம் வினோத் கூட சண்டை போட்டான், விக்ரம் கூட சண்டை போட்டான், ஆம்பளைங்க கூட சண்டை போட்டான், கண்டென்ட் கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது அந்த கண்டென்ட் இல்லாமல் ஓரளவுக்கு கேம்கான கண்டென்ட் கொடுத்தான் அப்படின்னும் போது அந்த கண்டென்ட் விக்ரம் மேலே எதிராக பாஞ்சுது, வினோத் மேலே எதிராக பாஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது வினோத் இவங்களுக்கு விஷயம் இல்லை, ஆனால் விக்ரம் தான் விஷயம். விக்ரம் எதிர்த்தா உடனே வெளில போயிட்டான். இதுதான் நம்ம வந்து சேனல் வந்து விக்ரமை தாங்கி பிடிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் குழு ஒன்று. இன்னொன்று வந்துட்டு ஆதிரை விஷயங்கள். ஆதிரை 24 ஹவர்ஸ் அவங்க பேரண்ட்ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ அவ உள்ளே வரதுக்கான அந்த ஆஃபரை வந்து கொடுத்துட்டு ஏன் நீங்கள் ஆதிரியை வெளில அமிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜே உள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு ஆதிரை கண்டென்ட் வேணும். ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து வரவங்க கண்டிப்பாக இந்த எஃப்ஜே ஆதிரை விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டாஸ்க் வரும்போது தான் எஃப்ஜே விஷயங்கள் பாதிக்கப்பட்டதுன்னு ஒன்று எடுப்பாங்க. வீக்கெண்ட் வரும்போது தான் எடுப்பாங்க, அந்த கோர்ட் டாஸ்க் வரும்போது தான் எடுப்பாங்க. மற்ற நேரத்துலலாம் எஃப்ஜேக்கு வந்துட்டு ஜால்ரா போட்டுக்கிட்டு கிச்சன்லேயே அவங்க கூட வேலை செய்வாங்க, அவங்க கூட உட்காருவாங்க, அவங்ககிட்டயே ஹக் கேட்பாங்க, அவங்ககிட்டயே பண்ணுவாங்க. எப்படி பாரு கமருதீன் விஷயத்தில் பாரு தப்புன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த இடத்துலையுமே பாரு தான் வந்து அவன் வேணான்னு தானே சொல்கிறான். கமருதீன் இவன் தானே போகிறான்னா அதே எஃப்ஜே ஃபாலோ பண்ணுற சேம் பேட்டர்னை தான் கமருதீனும் ஃபாலோ பண்ணுறான். நான் வெளில போய் பார்த்துக்கலான்னு சொல்கிறேன், ஆனால் வந்துட்டு நீ தான் வர அப்படிங்கிற மாதிரி பொண்ணுங்க மேலே அந்த ப்ளேமை திருப்பி விட்டுட்டு நான் ஆரம்பிக்கிறது நீங்கள் தான். ஆனால் அதே பொண்ணுங்க உங்களுக்கான விஷயம் டாஸ்கில் வரும்போது சப்போர்ட் பண்ணணும். ஏன்ப்பா நீ வேணான்னு சொல்லிட்டு வெளில போய் பார்த்துக்கலான்ற, அதுக்கப்புறம் ஏன் பார்வையிட்ட போய் சப்போர்ட் பண்ணுன்னு கேட்குற. ஆனால் வந்துட்டு அவள் வந்துட்டு கேம் ஆடினா உனக்கு வந்து அவள் வந்து ஒரு கீ வச்சுட்டுலாம் கேம் ஆடினா வந்து போய் அரோரா பக்கத்தில் நைட் 12 மணிக்கு உட்காந்துட்டு ஸ்லிப்பர்லாம் காட்டுவேன், அப்படியே ஸ்லிப்பர்லாம் தூக்கி போட்டு அவ்வளோ கோவம் காட்டுவேன். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இவகிட்ட வந்துடுவேன். ஸோ அவள் கூட கேம் ஆடுறதுக்கு இருப்பீங்க, அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆதிரை எவ்வளோ வாட்டி எஃப்ஜேக்காக திட்டு வாங்கியிருக்கோம் அந்த ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ்லாம். பாரு கிட்ட போய் நின்று சண்டைக்கு நின்றுது, அந்த வீட்டாளங்கிட்ட போய் சண்டைக்கு நின்றுதுன்னா எஃப்ஜேக்கு பதிலாக அவள் தான் வாயை திறந்திருப்பா, ஆதிரியை தான் சப்போர்ட் பண்ணி வாயை திறந்திருப்பா. ஆனால் அந்த ஆதிரியை இவர் வந்து நாமினேட் பண்ணி இவர் நல்ல பிளேயர்னு காட்டிக்குவார். அதே எக்ஸாக்ட் ஃபார்முலா தான் கமருதீனும் பாரு கிட்ட யூஸ் பண்ணுறது. பாரு வந்து எமோஷ்னலாக நீங்கள் வந்து இன்னைக்கு லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த செகண்ட் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பண்ணியிருந்தாங்க.
அந்த செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ண விஷயத்துலலாம் கமருதீனுக்கு அந்த சான்ஸை கொடுத்து கமருதீன், ஏன்னா அதை வந்து பாரு தான் ஆக்சுவலாக பண்ணுறதா இருந்தது. கமருதீன் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த எமோஷனல் கால், சரி அவன் கேட்குறானே அவாய்ட் பண்ண முடியாதுன்னு அந்த எமோஷனல் லாக்குள்ளே விட்டுட்டு அவளோட சான்ஸை அவள் மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி சபரிக்கிட்ட அதை உட்காந்து பேசுவா, லைவ் பார்த்தவங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லையுமே ஒருத்தங்க அவனுக்கான அந்த சான்ஸ் கொடுத்து அவன் வின் பண்ணதுக்கு, ஏன்னா அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்ததில் அந்த டைம் கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். ஆடியன்ஸ் நம்மளுக்கு வந்து விக்ரம் அனாய் பண்ணது, இல்லைனா வந்து வினோத் போய் உருன்னு எகிர்னது, திவ்யா பேசினதை தான் கேமராவில் காமிச்சாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து அங்கே டைம் கால்குலேட் பண்ணி நின்ன இடத்துல பண்ணது சபரி சுபிக்ஷா தான். இந்த சைடில் வந்து கமருதீன் தான், அந்த சைடில் வந்துட்டு சாண்ட்ரா பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுக்கல. டான்ஸ் ஆனவங்க அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்தாங்க நெக்ஸ்ட் டாஸ்கில் அப்படின்னு சொல்லும்போது சுபிலாம் பெருசாக தெரியல. சுபியும் கால்குலேட் சபரியும் பண்ணியிருப்பான், சுபியும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இதுதான் விக்ரம் சுபி கான்வர்சேஷன்லேயும் வந்திருக்கும். அதை பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ எஃபோர்ட் போட்டவங்களுக்கு தான் அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் வரும்னா அந்த எஃபோர்ட்டை நான் போடுறேன் அப்படின்னு பாரு சொல்லும்போது இல்லை நான் போடுறேன்ற மாதிரி. ஸோ ஒரு இடத்துல கனி சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் டேஸ் கனி சொல்லுவாங்க, இல்லை கமருதீனை விட்டுட்டு நம்ம போடலாம் அப்படின்னு. ஆனால் இவளுக்கு வந்து இன்னொன்று ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அரோரா கிட்ட வந்துட்டு அங்கே போனால் அரோரா கிட்ட வம்போச்சு அது ஒன்று வருமே, கமருதீன் அதுக்குள்ளே வைக்கலாம், அந்த டாஸ்க்குள்ளே வைக்கலான்னு. ஸோ ஒரு விதமாக அவங்கவுங்களுக்கான விஷயம் அதுன்னு வரும்போது, ஆனால் பாரு எடுத்தால் மட்டும் பாரு சுயநலமாக கேம் ஆடுறா, பாரு வந்து கமருதீனை யூஸ் பண்ணி கேம் ஆடுறா, பாரு கூட இருக்க எல்லாருக்கிட்டையுமே கேம் ஆடுறன்ற பேரில் ஒன்று பண்ணுறா அப்படின்னு எல்லாருமே அதைத்தானே பண்ணுறீங்க. அப்புறம் வினோத் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி பாருவை நாமினேட் பண்ணாமல் இருந்தானா, இல்லைனா கமருதீன் வந்துட்டு அந்த ஒரு எமோஷனல் பாண்ட் இருக்குன்னு சொல்லி பாருவை அட்டாக் பண்ணாமல் இருந்தானா, இல்லை எஃப்ஜே வந்து ஆதிரே கிட்ட அந்த ஒரு பாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஆதிரே நாமினேட் பண்ணாமல் இருந்தானா, அந்த பொண்ணு தான் இவனுக்காக ஒன்று பண்ணிகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து அது ரொம்பவே அந்த ஃபயர் விடுற மோடுக்கு உள்ளே வந்து அவள் எதையாச்சும் பண்ணுவானா, ஒன்றுமே பண்ணல, அவகிட்ட இருந்து அந்த கண்டென்ட் வரல அப்படின்னு சொன்னோடனே அப்போ அவள் பேரண்ட்ஸ் உள்ளே வந்து அப்போ மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணி பேரண்ட்ஸ் அப்படி போனோடனே திருப்பி இங்கே கட்டி பிடிச்சிட்டு ஒரு அமக்கலம் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு 2 பேருமே தூக்கி வெளில போட்டுறேன், எங்களுக்கு 2 பேருமே இப்போ வேஸ்ட் கண்டென்ட். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே வந்து விக்ரம்க்கு எதிராகவும் செயல்படுறது எங்களுக்கு சேனலுக்கு ஒத்து வராதுப்பா, வாய்ப்பில்லைப்பா அப்படிங்கிற மாதிரி 2 பேரையுமே போட்டாங்க அப்படின்றதுக்கு. கனியை உள்ள வச்சிருக்காங்கன்னு ஆப்வியஸாக நான் சொல்லியிருப்பேன், விஜயலட்சுமி அவங்க பசங்களோ. ஏன்னா கனி குக் வித் கோமாளியில் அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ ஹைப் கிடச்சதோ அதே ஹைப் இப்போ பிக் பாஸ்லையும் கனி பிக் பாஸ் கனின்னு ஒரு ஹைப் கொடுக்கணும்ல, அதனால கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி உள்ளே கொண்டு வருவாங்க. சரி இப்போ அரோராவை எடுத்தோம், எனக்கு தெரியலங்க, இவங்களுக்குலாம் ஒரு ஃபேமிலி இருக்கும் ஒன்று வராங்க, அரோராவை வச்சு என்ன கண்டுபிடிப்பாரா, ரியா தான் அகைன் வருவாங்களா, என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வெளில இன்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க வருவாங்களா, இல்லை யூஎஸில் இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க வருவாங்களா, ஏதோ பாய் ஃப்ரெண்டை உள்ளே விடுவாங்களோ என்னமோ தெரில, ஒருவேளை துஷாரே கூட உள்ளே விடலாம், யாருக்கு தெரியும், ஃபேமிலி ஃப்ரீ டாஸ்கில் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ தெரியல எனக்கு எப்படியோ ஒன்று. ஆமத்தான் எஃப்ஜே ஆதிரே தான் எவிக்டடு. ஸோ வந்து எபிசோடுமே வந்து 2 எவிக்ஷனுமே சண்டே தான் சொல்கிறாங்க. சார் அப்போ எபிசோடு எப்படிப்பா இருக்குன்னா, எபிசோடு ஒன்றும் இல்லைங்க, வெறும்னே சாண்ட்ராவை பேம்பரிங் பண்ணி ஏமா அழுத, ஏமா உனக்கு தூக்கம் வரல, ஏமா நீ கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்க, ஏமா நீ வேலை கூட உனக்கு செய்ய முடியாத அளவுக்கு உடம்புல என்னதாமா உனக்கு வந்து மனசுலையும் உடம்புல அவ்வளோ கஷ்டமாமா, வேறு என்னம்மா வேணும், பிரச்சனை வேணால் இன்னொரு 2 நாளைக்கு நாங்கள் உள்ளே வச்சுட்டு உன்னை வந்து பேம்பரிங் பண்ணட்டோன்னு அதுக்கப்புறம் ஃபீஸ் டாஸ் முடிகிறதுக்கு உள்ளே வைக்கட்டுமாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பேம்பரிங் பண்ணி திட்டி அப்படியே வந்துட்டு காப்பாற்றி நான் சொன்ன சேனல் வந்து புஷ் பண்ணுறாங்க சாண்ட்ராவை டாப் 3க்கு. ஓகேவா? அதே மாதிரி திவ்யாக்கான விஷயங்களுக்கு வினோத்துக்கான திட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது திவ்யாவை தூக்கி வச்சிருக்காங்க, திவ்யாவையும் புஷ் பண்ணுறாங்க. திவ்யா ஆல்ரெடி ஒன்றுமே பண்ணாமல் அந்த அம்மா ஓட்ஸில் வராங்க, இப்போ பண்ண மாதிரி சேனலை வேறு இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றிட்டா ஓட்ஸ் சும்மா சூப்பராக பறக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆல்ரெடி இருக்கிற பிஆர் வேலையோடு சேர்த்து சேனலும் திவ்யாக்கான பிஆர் வேலையும் பார்த்துருக்காங்க, அதாவது வினோத்தை திட்டியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆஸ் யூஷுவல் பார்வதிக்கு கொஞ்சம் இன்டைரக்டாக பாரு கமருதீன் விஷயத்தில் கமருதீனை மட்டும் அடின்னு அடிக்கிற மாதிரி அடிச்சு, ஏன்னா அவர் நல்ல கேமரு, அவர் கேம் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, பாருவால் கமருதீன் கேம் ஸ்பாயில் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்மளுக்கு தெரியும் யார் கேம் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு. ஸோ இதுதான் நடக்குது. ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், இல்லை பார்க்கலன்னா சேனல் ஆஃப் பண்ணுங்க. எப்படி பார்த்தாலுமே பெருசாக ஒன்றும் இல்லை, மற்ற விக்ரம் விஷயங்கள் மற்ற எதுவுமே ஹைலைட் பண்ணல. சாண்ட்ராவை வச்சு 2 நாள் ஓட்டியிருக்காங்க, எவிக்ஷன் 2 சண்டே தான் நடக்க போகுது. மற்றபடி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இதை ஃபயர் விட்டுருவாங்களோ அதை ஃபயர் விட்டுருவாங்களோ, என்ன சொல்கிறது, விக்ரம் வந்து பேசின விஷயங்கள், விக்ரம் வந்து ஆதிரே வெளில அமிச்சிட்டாங்களே, அப்புறம் வெளில அமிச்சிட்டதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை பற்றி ஏன் பேச போகிறாங்க, அந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா விஷயங்கள் நான் போட்டிருப்பேன் வீடியோஸ்லாம், பாருவோட அம்மாவை பற்றியும் கனியோ விக்ரம் பேசினா அது எபிசோட்லேயே பெருசாக காட்ட மாட்டாங்க, காட்டலன்னு கூட சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், நான் இன்னும் 1 hour பார்க்கல. ஸோ இந்த லட்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சேனல் இனிமேல் யாரை புஷ் பண்ணுறாங்களோ அப்படி தான் அந்த கேம் ஷோ போகணும் போது நம்மளுக்கு இஷ்டம் தான் பார்க்கலாம், இல்லைனா வேறு சேனல் மாற்றிட்டு சீரியல் பார்க்கலாம், அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ்.